கவரிமான் மயிரால் கட்டுப்பட வேண்டும், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும். அன்பிற்குரிய மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பை பார்த்தால் உத்தியோகம், தொழில், வருமானம் எல்லாம் தர வேண்டிய புதனும், பெயரையும் செல்வாக்கையும் புகழையும் கௌரவத்தையும் தர வேண்டிய சூரியனும் ஒன்று சேர்ந்து புதன் ஆதித்யா யோகம் என்ற அமைப்பில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது. வாரத்துல செய்யற வேலையிலும் தொழிலும் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல பெயரையும் நல்ல முன்னேற்றத்தையும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய திறமை, சாதுரியம், தொழிலையும் வேலையிலையும் இருக்கிற அர்ப்பணிப்பு, விசுவாசம், இதெல்லாம் மேலதிகாரிகள் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு பாராட்டி நிச்சயம் இந்த வாரத்துல உங்களுக்கு தொழிலையும் உத்தியோகத்திலும் பொருளாதாரத்திலும் பொன்பொருள், சுபகாரியம், சுப விசேஷங்கள் இது அனைத்திலுமே ஆச்சரியப்படும்படி நல்ல திருப்பங்கள் உருவாக வேண்டிய வாரமாக வந்துள்ளது. இருப்பினும் கூட நண்பர்களே, சூரியன் தனது வீட்டுல கேத அமர வச்சுட்டு தான் புதன் ஆதித்யா யோகத்துல வந்து உட்காருது. உடனடியாக இந்த பலன் கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். வைகாசி மாசம் மூன்றாவது வாரம் முடிந்து 4வது வாரத்துல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிங்க, முதலாளிங்க அல்லது பெரிய ஆளுங்களுடைய ஆதரவும் பாராட்டும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து கிழக்கு திசை அல்லது வடமேற்கு திசையில ஏதாவது பொசிஷன்ல போய் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வாய்ப்புகள் உருவாகும், குறைஞ்ச செலவுல உருவாகும். இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் ஆதரவுல கூட உருவாகலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார உங்க வாழ்க்கையில நிச்சயம் அரசு வேலை உண்டு. பூர்வீக சொத்து, அப்பா வேலை உறவு அடுத்து வரும் 1.5 வருடங்களுக்கு, அதாவது ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உருவாகும். அந்த பூர்வீகத்துல பங்காளி வகையறா கூட நீங்க இருக்கிறப்ப தேவையில்லாத தடையும் தாமதமும் பம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும் உருவாகும். அதனால அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அப்படி பூர்வீக தொட்டு விலகி இருக்கிறப்ப ஊழ்வினை குறைந்து நீங்க எதிர்பார்க்கும் ஆசைப்படும் தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், பொருளாகட்டும், கல்யாணமாகட்டும், திருமணமாகட்டும், சுபகாரியமாகட்டும், சொத்துக்களாகட்டும், வீடுகளாகட்டும், இடமாக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்படும் விஷயங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இந்த ராகுகேது பயிற்சி மேசராசி அன்பர்களை திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து கிழக்கு திசையில ஜாதியோ மதமோ மாறி விருப்பப்படும், ஆசைப்படும் அல்லது காதலிக்கும் ஒரு சூழ்நிலையை வழியாக உருவாகும். ஒருவேளை திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக அமைந்தால் உங்களுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ எதிர்ப்புலாம் எதுவும் காட்ட மாட்டார்கள். அவர்கள் சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ளலாம். ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உண்டு. அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகுது அடுத்த 1.5 வருஷத்துக்கு. அப்படி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரப்ப வெளியில சாப்பிட்ற உணவு வகையால பெருங்குடல்ல சில பிரச்சனைகள் வரலாம். அதனால பார்த்து சாப்பிடும். பரணி நட்சத்திரம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இந்த புதன் ஆதித்யா யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்குவார்கள். உத்தியோகத்திலும் சரி, தொழிலிலும் சரி, மதிப்பு, மரியாதை, கௌரவம், சுபகாரியம், சுப செலவுகள், வீடு, வாசல், சொத்து, நீங்கள் ஆசைப்படுறது, ஆடை, ஆபரணங்கள் எல்லாத்திலுமே ஆச்சரியப்படும்படி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த வாரம் காத்துள்ளது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் உருவாகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் மேச ராசியில் இருந்து, குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்து இந்த வீடியோவை யாராவது பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரத்துல குழந்தை பேரு, குழந்தையின் கரு உருவாகிறதுக்குரிய சூழல் உருவாகி இருக்கு. இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மிக புதன் ஆதித்ய யோகத்திலேயே குழந்தையும் பிறக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக வைகாசி மாசத்துல கடைசி வாரத்துல அல்லது வைகாசி முடியறதுக்குள்ள கரு உற்பத்தியாகி குழந்தை பேரு உருவாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே உருவாம குழந்தையுடன் இருக்கும் பெண்கள்
மருத்துவர் ஆலோசனையின் பிரகாரம் முறைப்படி மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசி பிறந்தவர்கள் உத்தியோகம், தொழில், பூர்வீக சொத்து, நிலம், மனை சம்பந்தமாக வடக்கு கிழக்கு திசையில திடீர் பயணம் ஏற்படும். இந்த பயணத்தால லாபமும் முன்னேற்றமும் நீங்க நினைச்சதும் சாதிக்கலாம். 7.5 சனி நடந்தாலும் தொழிலும் உத்தியோகமும் இந்த வாரத்துல நிச்சயம் வளர்ச்சியை நோக்கி நகரும். அஸ்வினி நட்சத்திரம் மேசரம் பிறந்த உங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிலிருந்து 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8 மணி 13 நிமிஷம் வரைக்கும். அன்னைக்கு நாள் முழுவதும் நிறைஞ்ச அமாவாசை. 29ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை. நாள் முழுவதுமே படிக்கிறதுல ஆர்வம், ஆராய்ச்சியில ஆர்வம், புதுசாக ஞானம் உருவாகிறது, செய்யற தொழில ஒரு சூட்சமம், ஒரு அறிவு உதயமாகிறது. புதுசாக ஆடை, ஆபரணம், நகை, நட்டு, பொண்ணு, பொருள், நகை, வீடு, வாசல், சொத்து வாங்குறது, வீட்டுக்கு வந்து சேர்றது, கோயில் குளம், பூஜை புனஸ்காரம் சொல்லி செய்யறது, சொந்த பந்தம் உங்க மேல ஒரு கௌரவம், ஒரு செல்வாக்கு உயர்வது, வளர்ச்சி அடைவது, சித்தர்கள் மகான்களின் ஆசீர்வாதம் அருளாசி கிடைப்பது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, பெண்களால் அதிகப்படியான லாபமும் ஆதரவும் நேசிப்பும் இந்த வாரம் உண்டாகும். ஆசைப்பட்ட உணவு, ஆசைப்பட்ட விருந்து, உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வீடு வரைக்கும் வர்றது, விருந்து உபசரிப்புகள் இது அனைத்தும் நடக்கும். புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதுசாக தொழில் தொடர்பா, உத்தியோகம் தொடர்பா யோசிப்பீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தமா யோசிப்பீங்க. இதே மாதிரி வருகின்ற 26ஆம் தேதி திங்கட்கிழமையும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் இந்த நாட்கள் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் நல்லாவே செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அறிவுபூர்வமா புத்திசாலித்தனத்தோட அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் சிறப்பா இருக்கு, பயப்படுறதுக்கு இது இல்லை. பரணி நட்சத்திரம் மேசராசியில பிறந்த உங்களுக்கு வாரத்துல வருகின்ற 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8 மணி 13 நிமிஷத்துல இருந்து 27ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும், 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த நாட்கள் பூரா மிக சிறப்பான அற்புதமான நாட்களாக வந்துள்ளது. இந்த புதன் ஆதித்யா யோகம் இந்த நாட்கள்ல தான் செயல்படும். இந்த நாட்கள்ல தான் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய வேலை, புதிய வருமானம், திருமணம், சுபகாரியம், வீடு, வாசல், சொத்து, பூர்வீக சொத்து, நிலம் இது அனைத்தும் நீங்க நினைக்கிறது போல ஜெயமாகும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், குடும்ப வளர்ச்சி இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமா ஏதாவது காரியம் ஆகணுமா இருந்தா காரியம் ஆகும், வெற்றி அடையும். இது நன்மைகளும் உண்டாகும். 25ஆம் தேதி காலையில 11 மணிலிருந்து 26ஆம் தேதி காலையில 8 மணி 13 நிமிஷம் வரைக்கும், 27ஆம் தேதி 28ஆம் தேதி சரியில்லாத நாளாக வந்துள்ளது. இந்த நாட்கள்ல புத்திசாலித்தனமும் நிதானமும் அவசியம் தேவை. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில நீங்க பிறந்திருந்தா வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை முதல் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணி வரைக்கும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும், 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நன்மைகள் பல நடக்கும் நாளாக வந்துள்ளது. நீ எடுக்கிற காரியம் அனைத்தும் சிறப்பாக வெற்றியடையும். முயற்சி செய்யுங்கள். குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த நாட்கள்ல குழந்தை பேரு நிச்சயம் உண்டாகும். 26ஆம் தேதி காலையில 8 மணி 12 நிமிஷத்திலிருந்து நாள் முழுவதும், 28ஆம் தேதி நாள் முழுவதும், 29ஆம் தேதி நாள் முழுவதும், 30ஆம் தேதி நாள் முழுவதும் சரியில்லை. கொஞ்சம் காலதாமதம், தடை, தாமதம், குழப்பம், மன உளைச்சல், காசு விரயம், பண விரயம், நேர விரயம்லாம் ஏற்படும் வந்திருக்கு. இந்த நேரத்துல தான் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. பொதுவாக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல புதன் ஆதித்யா யோகம் என்ற மிக சிறப்பான ஒரு யோகம் செயல்பட்டு உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல திருப்பங்களை உருவாக வேண்டிய வாரமாக வந்துள்ளது. 16 பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாங்கு வாழ என் அன்னையான காளி தேவியின் பாதங்களுக்கு வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.